இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, வேற்று கிரகத்துலேருந்து பூமிக்கு வந்த நம்ம ஹீரோ அதுவும் எப்போ வராருன்னா கற்காலத்தில் இருக்கும்போது வராரு. அதாவது வைக்கிங் காலத்தில் வரும்போது தனியாக வரல, ஒரு கொடூரமான ஒரு ஏலியன் மிருகத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வராரு. அவரோட ஷிப்பில் பூமியில் இருக்கிற மக்களையும் அவரையும் அந்த மிருகம் வந்து கொல்ல முயற்சி பண்ணுது. அங்கேருந்து மக்களை காப்பாற்றினாரா அப்படிங்கிற கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன படம் தான் அவுட்லாண்டர். வாங்க படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்லேயே ஒரு எரிக்கல் மாதிரி வந்து பூமியில் உழுவுறது தான் கட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஷிப் தான். உள்ளேருந்து 2 பேர் வந்து வெளியே வந்து விழுகிறாங்க. அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பைலட் பார்த்தீங்கன்னா உடனே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா ஒரு சில பல இலியூஷன்கள்லாம் தெரியுது, அவர் யாரோ வழி அனுப்பி வைக்கிற மாதிரி. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து திடுக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா தன்னோட பைலட் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறத பார்க்குறாரு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்த அவரோட ஷிப்புக்கு போய் ஏதோ ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராரு. அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம், அந்த மிஷின் தான் சொல்லும் நம்ம வந்து பூமியில் இருக்கோம் அப்படின்னு. கற்காலத்தில் இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன மொழி பேசுகிறாங்கன்னு கேட்டு அந்த மொழிகளெல்லாம் ஒரு 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண் வழியாக லோட் பண்ணிவிட்டு அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்துக்கிட்டு சுற்றி முற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. வந்து பார்த்தவருக்கு ஒரே ஷாக்கு, ஒரு பெரிய திமிங்கலம் பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தா ஒரு ஊரே ரத்த வெள்ளத்தில் கிடக்குது. அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு அசைவு தெரிகிற மாதிரி இருந்ததை பார்க்கறதுக்கு போன ஹீரோவை யாரோ ஒருத்தர் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அடுத்து நம்ம கதையோட ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. நம்ம கதையோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீரமாக தன்னோட அப்பா கூடயே சண்டை போட்டுட்டு இருக்காரு. அங்கே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே மாற்றி 2 பேரும் நம்ம ஹீரோவை அடித்து இழுத்துக்கிட்டு வர இவனை தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஹீரோயினியோட அப்பா பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. தெரியாமல் பார்த்தீங்கன்னா அறுப்பு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் உட்காந்து மருந்து போட்டுட்டு இருப்பாரு. இப்போ பார்க்குறீங்களா, நம்ம ஹீரோவை கட்டி இழுத்துட்டு வர்றது தான் நம்ம ஊரோட தளபதி. இவரை வந்து நம்ம தளபதினு கூப்பிடலாம். ஹீரோயினியோட அப்பாவை வந்து நம்ம ராஜான்னு கூப்பிடலாம். நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் இருந்த எல்லா மக்களுமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னா, நீ எதுக்கு அந்த கிராமத்தை அழிச்சேன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படி நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணாலும் அது வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்குறதுக்காக சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்க வராங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தப்பிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது இந்தான சைடில் வந்து திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட கட்டு பார்த்திங்கன்னா கல் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வெளியில் காவலுக்கு நின்று ஒருத்தவங்களோட சண்டை போட்டு அவனை கொண்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவான். அங்கே தப்பிச்சு போகும்போது தான் அந்த ஊரில் நிறைய பேர் சாகிறத வந்து நோட் பண்ணுவான். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கதையோட வில்லன் பார்த்திங்கன்னா முறையாக என்ட்ரி ஆகுவான். அவனோட பேர் தான் மார்வின். அதாவது இந்த ஏலியனோட பேர் தான் மார்வின். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த மார்வினை கொல்றதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மக்களில் வேட்டையாட முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த ஊரோட மதில் சுவர் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்வினை வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். ஒரு ஆளை பார்த்திங்கன்னா அது கொன்று தூக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அந்த மிருகத்தோடு சேர்ந்து போகலான்னு முயற்சி பண்ணும்போது கிராமவாசிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டாங்க. ஹீரோவை பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்க. அப்புறம் கட்டி போட்டதுக்கு அப்புறமா ஹீரோ தன்னோட பிளானட்டில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்குறாரு. ஏகப்பட்ட அழிவுகள்லேருந்து வந்திருக்காரு. தன்னோட குடும்பம் பார்த்திங்கன்னா இறந்து போனதை தன்னோட கண் முன்னாடி பார்த்துருக்காரு. அப்புறமா விடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோ கட்டி போட்டுட்ருக்காங்க. இந்த ஒரு சின்ன பையன்தான் நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுப்பான். அப்புறம் நம்ம ராஜா முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஆளுங்களை கொன்னதெல்லாம் நீ தானா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த மிருகத்தை பற்றி நம்ம இப்போ ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த மிருகம் பார்த்திங்கன்னா தன் உடம்புல இருந்து ஜொலிக்கிற வெளிச்சத்தை உண்டு பண்ணி அதை வச்சு தான் அந்த மிருகம் வந்து வேட்டையாடும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஒரு மிருகம் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு பதிலுக்கு இப்போ இருக்குது, ஏன்னா அதை நான் தான் அங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். சொன்ன உடனே நம்ம ஹீரோ கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ராஜா பார்த்திங்கன்னா தடுத்துருவார். நீங்கள் என்ன கொன்னாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த மிருகத்தை கொல்ல போவீங்கல்ல, என்னையும் கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சரின்னு சொல்லி அவரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவையும் பார்த்திங்கன்னா ராஜா கூட கூட்டிகிட்டு போவாங்க அந்த மிருகத்தை வேட்டையாட. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து 2 பேராக பிரிஞ்சு போய் தேடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து தளபதி கூட வருவார். காட்டிலேருந்து ஒரு சத்தம் கேட்கும்.
அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் தளபதியும் ஓடுவாங்க. அரசரும் ஒரு மொட்டையனும் பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்கு போவாங்க. குகையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிருகம் அவங்கள வந்து அட்டாக் பண்ணும். அதை வந்து மார்வின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை அவங்களால வந்து கொல்ல முடியாது. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அங்கே கடந்த கத்தி எடுத்து சதக்குன்னு ஒரு 10 குத்து குத்தி அதை கொல்லுவார். கொன்று வெளியே தூக்கிட்டு வந்து போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது பார்த்தீங்கன்னா கரடி. அதுக்கப்புறம் நம்ம ராஜா வந்து அந்த கத்தி எடுத்து ஹீரோவோட கட்டை வெட்டி விட்டுட்டு மாவீரன்னு சொல்லுவார். சொல்லி இந்த கத்தி அவருக்கு வந்து பரிசாக கொடுத்துருவாரு. அது கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஊரில் இருக்கிற மக்கள் மாதிரியே துணி கொடுத்து அவரை பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கு வந்து கூப்பிடுவாங்க. எதுக்கு பார்ட்டினா அந்த அவ்வளோ பெரிய கரடியை கொன்னதுக்காக ஹீரோக்கு வந்து சாப்பாடு கொடுத்த பையன் இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா அந்த கரடியை கொன்ன வாழை கேட்பான். அதை வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கேயே சில பல பார்ட்டிகள்லாம் நடக்கும். சில பல வித்தைகள்லாம் காட்டுவாங்க. நம்ம தளபதியும் வித்தை காட்டுவார். நம்ம ஹீரோக்கும் அதுக்கு பதிலுக்கு சரிக்கு சமமாக வித்தை காட்டுவார். இந்த வித்தையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியே வந்து உட்காந்து தண்ணியில் வானத்தை பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பார். அப்போ வந்து நம்ம ஹீரோயினி வந்து கேட்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்ட அவரோட பேரை வந்து சொல்லுவார். அவரோட பேர் என்னென்னா கேனன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லுவார். இங்கே இருக்கிற மக்கள்லாம் எல்லாருமே அந்த கரடி தான் அத்தனை பேரையும் கொன்னதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கரடி யாரையுமே கொல்லலை. கொன்னது பார்த்திங்கன்னா மார்வின். அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திரும்பி வரும்னு சொல்லுவார். சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அது திரும்ப உள்ள வர மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் வந்து அழிஞ்சிருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா மார்வின் வந்து கொண்டிருக்கோம். அந்த திமிங்கலம் கூட கடந்திருக்கோம். அந்த கிராமத்து மக்கள்லாம் பாதி பேர் பார்த்திங்கன்னா வெளியில் வேட்டைக்கு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பிச்சு வந்திருப்பாங்க. ஏற்கனவே இந்த 2 கிராமத்துக்குள்ளேயும் ஒரு மோதல் இருக்குது. இப்போ இதை தெரிஞ்சதும் அந்த கிராமத்தில் இருக்கிற தலைவரும் மற்ற எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ளே படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம பக்கத்து கிராமத்தோட தலைவரை வெளியில் தள்ளந்து கதவெல்லாம் அந்த மதில் சுவர கதவெல்லாம் இது பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து கேட்பார், என் பொண்டாட்டி குழந்தை குட்டிகள்லாம் எங்கடா அப்படின்னு கேட்பார். அவங்களோட இறத்து போன சடலத்தைனாச்சும் என்கிட்ட கொடுக்க சொல்லி கேட்பார். அவங்க எல்லாம் கொன்னதெல்லாம் இவங்க இல்லை மார்வின் தானே கொண்டார். சடலமே இருக்காது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மார்வின் வந்து தின்றதுக்காக தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து ஊர் தலைவர் வந்து நான் அவங்கள கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி காட்டில் பார்த்தீங்கன்னா போய் கூடாரம் போட்டு தங்கியிருப்பார். பக்கத்து ஊரோட படைகள்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கும்போது ஏதோ வினோதமான சத்தம் கேட்கும். அங்கே பார்த்திங்கன்னா மார்வின் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. அந்த மிருகம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் கொடூரமாக கொல்ல ஆரம்பிச்சிட்டு இருந்திருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து ஊர் தலைவரும் பார்த்திங்கன்னா அந்த மிருகத்தை எதிர்த்து சண்டை போடுவார். ஆனால் சண்டை போட முடியாது. அந்த மிருகத்தை பார்த்து பயந்து இந்த ஊருக்குள்ளே ஓடி வருவாங்க. இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா நம்மளை தாக்க தான் வராங்க அப்படின்னு நினச்சி தாக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ தான் தடுத்து நிறுத்தி அவங்கள யாரும் தாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கதவை பார்த்திங்கன்னா திறந்து விடுவாங்க. அவங்க எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. அந்த மிருகம் பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல் முறையாக ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா காட்ட ஆரம்பிப்பாங்க. ஒருத்தனை பார்த்திங்கன்னா கொடூரமாக கொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை எப்படி கொல்றதுன்னு பிளான் போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து பேசாமல் நம்ம இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடலாமா வேறு இடத்துக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயினி இது நம்ம இடம், நம்ம எங்கேயும் போகக்கூடாது, அதை நம்ம கொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்து கிராம ராஜா வந்து அதை உங்களால் கொல்ல முடியாது, அது ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா ராஜா வந்து மார்வினை வேட்டையாடுற பொறுப்பை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கே வந்து கொடுப்பாரு. அப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து அந்த நுழைவாயில் இருக்கிற பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஒன்று தோண்ட சொல்லுவார். அந்த பள்ளம் தோண்டி முடித்ததுக்கப்புறமா அந்த பள்ளத்தில் பார்த்திங்கன்னா சில பல கட்டைகளை வச்சு அந்த கட்டைக்கு மேலே கேடயங்களை வச்சு அந்த பள்ளத்துக்குள்ளே பூரா எண்ணெயை ஊற்றிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ராத்திரி ஆகும். அந்த மிருகத்தோட குகையை காட்டுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிருகம் வந்து குட்டி போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி போட்டதுக்கப்புறமே பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவோட முழு கதையை வந்து சொல்லுவார். நம்ம ஹீரோவோட கிரகம் அழிஞ்சதுனால இன்னொரு கிரகத்துக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த கிரகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மார்வின்னு சொல்லக்கூடிய உயிரினம் பார்த்திங்கன்னா நிறையா வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். அவங்கெல்லாம் நம்ம ஹீரோவோட மக்கள்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா அது சாதாரண மிருகம்னு நினச்சிட்டு அணுகுண்டுலாம் போட்டு அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்காக கிரகம் முழுக்க பார்த்திங்கன்னா அணுகுண்டு வீசுகிறாங்க. வீசிட்டு மீதி அதுலேருந்து தப்பிச்ச மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே கொண்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா கிராமம் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க, காலனி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லா மார்வினும் இறக்காமல் ஒரு சில மார்வின் பார்த்திங்கன்னா குகைக்கடியில் தப்பிச்சு உயிரோ எழுந்திருக்கும். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு தேடுறதுக்காக திரும்ப பார்த்திங்கன்னா இப்போ ஏறி கிளம்பியிருப்பார். அந்த மாதிரி தான் கிளம்பும் போது தான் அந்த மார்வினில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட ஷிப்புக்கு வந்துடும். மிச்சம் இருக்கிற மார்வின்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொன்றும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினையும் அழுதுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா சமாதானம் ஆகிட்டு மார்வினை பார்த்திங்கன்னா வேட்டையாட வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த நுழைவாயிலை திறந்து வெளியே வந்து நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவும் தளபதியும் வந்து பார்த்துட்டு ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தளபதி பார்த்திங்கன்னா முன்னாடி போக முயற்சி பண்ணுவார். வேணான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு தீப்பந்தத்தை எடுத்து தூக்கி போடும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்வின் வந்து உட்காந்துட்ருக்கோம். பக்கத்துக்கு டம்முன்னு ஷாக் ஆகிடுவாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு பந்தை அழிச்சிட்டு தன்னோட வெளிச்சத்தை பார்த்திங்கன்னா அது உண்டாக்கும் மார்வின். அடுத்து பார்த்திங்கன்னா அது முன்னேறி வரும். அப்புறம் பக்கத்துலேருந்து ஒரு ப்ரீஸ்ட் பார்த்திங்கன்னா கடவுள் மீது ஆணையாக கூறுகிறேன் அப்பாலே போய் சாத்தானேன்னு வருவார். அவரை பார்த்திங்கன்னா மார்வின் வந்து கொண்டுட்டு வேகமாக ஓடி வரும் ஹீரோவையும் தளபதியும் பிடிக்கிறதுக்கு. அந்த ட்ராப்புக்குள்ளே மாட்ட வைக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. அந்த ட்ராப்புக்குள்ளே வரும்போது அந்த கேடயத்தெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்துடுவார். அந்த ட்ராப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விழுந்துருவார். அதுக்கப்புறமா தளபதியை தூக்கி விட்டுட்டு அந்த குழியில் நிரப்பி இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா நெருப்பாலான வில்லை போட்டோடனே அது பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளே வரதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. ஒரு கிணறு மூலிமா குட்டி மார்வின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய பேரை கொல்ல ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராப்பில் மாட்டின அந்த மார்வினும் பார்த்திங்கன்னா சாகவே இல்லை. எல்லாரையும் பார்த்திங்கன்னா வந்து கொல்ல ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும். பக்கத்து ஊரோட தலைவரும் பார்த்திங்கன்னா இறந்துருவார். நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பார்த்திங்கன்னா இறந்துருவார். ஹீரோயினோட அப்பா பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. ஹீரோ நடந்த சண்டையில் பார்த்திங்கன்னா மார்வினை வந்து ஒரு குத்துவார். அப்படி குத்தும் போது பார்த்திங்கன்னா அவரோட கத்தி வந்து உடஞ்சிரும். அதாவது மார்வினை காயப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வலிமையான மெட்டல் வந்து இப்போ வந்து நம்ம பூமியில் கிடையாது. மார்வின் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வழியாக தான் அந்த ஊருக்குள்ளே வந்து வந்திருக்கோம். அந்த கிணறை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்ருப்பார். பார்த்துட்டு அதால் உள்ளே வர முடியும்னா நம்மளாலேயும் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லுவார். உள்ளே போனாலும் எதை வச்சு கொல்லுவான்னு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. எந்த வாழாலையும் அதை கொல்ல முடியாது அப்படிம்பாங்க. நம்ம இதுக்கு தேவை வந்து ஒரு கரெக்டான ஒரு உலோகம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவர் வந்த ஷிப்புக்கு பார்த்திங்கன்னா போவார். ஷிப்பில் வந்து உள்ளே போய் உடஞ்ச பாகங்களை தேடிட்டு இருக்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா மார்வின் வந்து வந்துடும். மார்வின் வந்து அவரை அட்டாக் பண்ணாமல் மேலே வந்து போட்டை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி ஹீரோயினி வந்து தூக்கிட்டு போயிடும். ஹீரோயினோட பேரை நான் சொல்ல மறந்துருப்பேன் உங்களுக்கு. ஹீரோயினோட பேர் வந்து ஃப்ரேயா. படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோயினோட பேரை சொல்கிறேனே. ஹீரோ தூக்கிட்டு வந்த அவரோட ஷிப்பில் இந்த மெட்டலை வச்சு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொல்லனை ஒரு வால் வந்து செய்ய சொல்கிறாங்க. அந்த வாளை வச்சு எப்படின்னா சாதாரண வால் கூட கட்டாயிரும். இப்போ இந்த வாளை வச்சுக்கிட்டு மார்வினை கொல்ல பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்புறாங்க. எது வழியானா அந்த கிணறு வழியாக தான். எல்லோரும் மூச்சு பிடிச்சி அந்த கிணறு வழியாக வந்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மார்வின் இருக்குது. நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா திடீர்னு சாகாமல் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. மார்வின் போட்டு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்படின்னா குவியல் கிடக்கும். அதுக்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினி உயிரோடு இருப்பாங்க. அந்த குகையை பார்க்குறதுக்கு ஏதோ நெருப்பு குழம்பு இருக்கிற மாதிரியே நிறைய இடத்துல இருக்கும். ஹீரோயினி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மார்வின் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம், குட்டி மார்வின். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பட்டு ஷாக்காக அது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை கொல்ல வர ஹீரோயினி அதுக்கிட்ட சண்டை போட நம்ம ஹீரோ அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா தெரியாமல் ஒரு கல்லை தட்டி விட்ருவாங்க. அந்த சத்தத்தை கேட்டுரும் மார்வின். அந்த சத்தத்தை கேட்டதும் மார்வின் வந்து வேகமாக அவங்கள கொல்ல விடும். ஹீரோயினி மேலே ஒரு 4-5 பணத்தை தட்டி விட்டுட்டு மார்வின் இங்கே வரதை தெரிஞ்சு இவங்களும் உஷாரானவங்க அதை வேட்டையாட ரெடியாக இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அதை வேட்டையாடவே முடியல. நம்ம ஹீரோட கேங்கிலேருந்து ஒரு ஆளை பார்த்திங்கன்னா மார்வின் வந்து தூக்கிட்டு பிடிச்சிட்டு ஓடும். அதை கொல்றதுக்காக பின்னாடியே ஓடி பார்த்தா இப்போ பிடிச்சிட்டு போனவனை பார்த்திங்கன்னா உசுரோடு அந்த மார்வின் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த சீனை வேறு காட்டுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒளிஞ்சிருந்து கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க தெரியாமல் சத்தம் போட்டுருவாங்க. சத்தத்தை கேட்ட மார்வின் அவனையும் பார்த்திங்கன்னா கொன்றும். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வேகமாக ஓடியாந்து இப்போ கொல்லும் போது அந்த மார்வினோட தலையில் பார்த்திங்கன்னா வெட்டிடுவார். அது அப்பவும் சாவாமல் துடிச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் கத்திக்கிட்டு ஓடும். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினி எந்திரிச்சிருவான். இவங்கெல்லாம் இவங்களை காப்பாற்ற வந்திருக்கிறது தெரிஞ்சு கத்தி வர சொல்லுவாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வெட்டின அந்த மார்வின் பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கும். ஹீரோயினி போடுற சத்தத்தை வச்சு கிட்ட வந்துட்டு இருக்கும். இவங்க இருக்கிற குகைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருக்கும். இந்த தடுப்புக்கு நடுவில் இவங்க அந்த பக்கம் இவங்க இந்த பக்கம் இருப்பாங்க. சின்ன ஓட்டல் மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோட்ட இருந்த கத்தியை வாங்கி நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா மார்வினை வந்து வெட்டிடுவாங்க. மார்வின் பார்த்திங்கன்னா செத்துரும். இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா உண்மையான பெரிய மார்வின் பார்த்திங்கன்னா வந்து முழிச்சிக்கும். அந்த கொடூர மிருகம் வந்து முழிச்சிரும். வர ஆரம்பிக்கும் இவங்களை தேடி. இவங்க அதுலேருந்து தப்பிச்சு அந்த குகையை விட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி ஓடிட்டு இருக்கும். பெரிய பள்ளமாட்டம் இருக்கும். 2 பேரும் பாறைக்கு நடுவில் இடுக்கில் சைட்லேருந்து அப்படியே தப்பிச்சு போவாங்க. ஹீரோயினி பார்த்திங்கன்னா கை தவறி கீழே விழுந்துருவாங்க. ஹீரோயினி பார்த்திங்கன்னா ஒரு கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மார்வின் வரும். நம்ம தளபதி பார்த்திங்கன்னா தூக்கிடும். நம்ம தளபதி பார்த்திங்கன்னா ஒரே கவ்வி கொத்துறிக்கிட்டு இருக்கோம். ஹீரோயினி பார்த்திங்கன்னா ஹீரோக்கிட்ட என்ன அந்த பக்கமாக தூக்கி போடுன்னு சொல்லி ஒரு இடத்துல போயிடுவாங்க. தளபதி பார்த்திங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருப்பார். அந்த மிருகமும் ஹீரோவும் பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக பார்ப்பாங்க. நேருக்கு நேராக பார்த்துட்டு ஹீரோவை பார்த்திங்கன்னா அந்த மிருகம் உள்ளே கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஹீரோவும் பார்த்திங்கன்னா கத்தி எடுத்துக்கிட்டு அந்த குகைக்குள்ளே போவார். குகைக்குள்ளே போன மிருகம் ஒளிஞ்சிருந்து பார்த்திங்கன்னா தாக்க ஆரம்பிக்கும். அதோட கொடுக்கு மூலிமா அதையே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வெட்டிடுவார். அது எந்த பக்கம்ந்து தாக்குதுன்னு தெரியாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தடுமாறி போயிட்டுருப்பார். ஒரு கடத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோவோட வாழை தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வாழை எடுத்துக்கிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா மார்வின் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்காமையே அந்த வாலில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷனை வச்சே பார்த்திங்கன்னா மார்வினை வந்து வெட்ட முயற்சி பண்ணுவார். அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோயினி வந்து இன்னொரு இதை வச்சு குத்திடுவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அட் டைமில் 2 பேரும் அட்டாக் பண்ணதுனால அது கத்திகிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் வந்து பள்ளத்தில் வந்து மாட்டிக்கும். ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு
ஹீரோயினி பார்த்திங்கன்னா ஹீரோவை பிடிச்சிக்கோங்க. ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த மார்வினோட கையை பார்த்திங்கன்னா ஹீரோ அந்த வாளால் அதோட கையை பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுருவாங்க. வெட்டின உடனே பார்த்திங்கன்னா மார்வின் வந்து கீழே விழுந்து இறந்துரும். அப்புறமா பார்த்திங்கன்னா தளபதி கிட்டே போவாங்க. தளபதி பார்த்திங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருப்பார். ஏன்னா அவரும் இறந்துருவார். அதுக்கப்புறமா ஊர் மக்கள்லாம் வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து தப்பிச்சு திரும்ப போவாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா திரும்ப அவரோட ஷிப்புக்கு போய் அவரோட ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப பூமியை விட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு என்னாச்சோ தெரியல. ஹீரோ போகிறத பார்த்திங்கன்னா ஹீரோயினி பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்ம ஹீரோக்கு என்னாச்சோ தெரியல, கத்தி எடுத்து ஒரே போட அந்த குட்டியை போட்டு உடச்சிருவார். ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயினி கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. ஹீரோவும் ஹீரோயினியும் முறைப்படியே அந்த ராஜாவோட அவங்கள அடக்கம் செஞ்சுட்டு இதோட பார்த்திங்கன்னா இந்த படத்தோட எண்டிங் வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணி அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ராஜாவாக இருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட எண்டிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் நம்ம சந்திப்போம்.